மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆமாண்டவரே, உடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எங்கள் சபை நடுவில் நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னப்பட்டபடி விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், கேட்கிறதான சத்தியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் ஆண்டவரே ஆத்மாவுக்கு புரோஜனமாக, எங்கள் வாழ்வுக்கு புரோஜனமாக இருக்க கர்த்தனை கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தோம் உடைய தெய்வீக பிரசன்னை எங்களை வழிநடத்திட்டு ஆண்டவரே, உடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். எங்கே 2-3 பேர் கூடி வந்தாலும் அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 10,000 பேர், ஒரு 1,00,000 பேர் கூடி இருக்கும் பொழுது எப்படி தேவன் அசைவாடுகிறாரோ அதே போலவே 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அதன் நடுவிலும் அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்மளும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல் புஸ்தகத்தில் 1214வது பாடல், 1214வது பாடல். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல கரங்களை தட்டி நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர்,
சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார். விசுவாசமா? இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நல்ல சத்தமா? ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை, தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு, நம் இயேசு, ஆமென். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. நம்முடைய இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? நாம் ஆராதிக்கிறதான இயேசு அவர் நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல் புஸ்தகத்திலே 1657 பாடல். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நீர் வெறுப்பதில்லை. இந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக.
வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமா, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. பாடுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரை. சேர்ந்து சொல்லுங்களேன். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்களேன். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் 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 நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்பட்டு போவதை ஒரு நாள் விரும்புகிறதும் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபே, உன்னுடைய முகம் செத்து போவதில்லை என்று சொன்னபடி, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரை நம்ம நம்பி வரும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்ட உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை நம்மிடத்தில் பணம், நம்முடைய செல்வம், படிப்பு இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் எப்போவுமே நம்ம சுற்றி என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் இவைகள் நம்மிடத்தில் இல்லாத போது, இருக்கும்போது இருந்த கூட்டம் நம்மிடத்தில் இல்லாத போது நம்மை விட்டு என்ன செய்வாங்க? அவ்வளோதான், ஒன்றுக்கும் லாக்கி இல்லை, இனிமேல் இவன் கூட போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி
ஒரு உடைந்த பாத்திரம் என்று சொல்லி அவர்கள் நம்மை ஒதுக்கி தள்ளுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் எப்பொழுது அவைகளையெல்லாம் விட்டு என்னிடத்தில் என் மகன் திரும்ப வருவான் என்று சொல்லி நமக்காக இயங்குகிற ஒரு நல்ல தகப்பன் அவர் ஒருவரே. அல்லேலூயா. எல்லாருமே நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொன்னாலும் ஆண்டவர் நம்ம எப்படி சொல்லுகிறதே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் தெரிந்த ஒருவர் ஆண்டவருக்கு தேவையில்லை. எதுவுமே தெரியாதவனை அழைத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை திறமையுள்ளவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கெல்லாம் பலன் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தான். அல்லேலூயா. இன்றைக்கி நல்ல வசதியாக இருக்கிறவங்க, பணம், செல்வங்கள், இந்த மாதிரி ஆஸ்திகள், நல்ல குடும்பம், நல்ல வசதியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தேவை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அவரிடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொன்னாலும் அவர்கள் யாருமே என்ன செய்கிறது, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நமக்கு பலன் அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. எளிமையில் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை அவர் மாத்திரம்தான். நம்முடைய வேதனைகளை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர் அவர் மாத்திரம்தான். அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எளியோரின் நம்பிக்கையாக இருக்கிறீர், ஏழைகளின் பலனாக இருக்கிறீர், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, வெக்கப்பட்டு போய்விடுமோ என்ற சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஒரு வார கால அளவும் நீர் எங்களை வெக்கப்படுத்தாமல் வழிநடத்தி வந்திருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் எங்களுக்கு வந்த பொழுதும் அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். என் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா, என் பலன் நீங்கள் தான்ப்பா. ஓ ஹல்லேலூயா. என்னை வெறுக்காதவர், என்னை தள்ளாதவர், என்னை நேசிக்கிறவர், எனக்காக காத்திருக்கிறவர், என் மீது அன்பு குறையாதவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்கள் கேடகமா, எங்கள் மறைவிடமாக இருக்கிற தெய்வமே, எங்களுக்கு நல்லவராக இருக்கிற தெய்வமே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும், இந்த உலகம் எங்களை தள்ளினாலும், உறவுகள் எங்களை மறந்து போனாலும் எங்களை மறக்காத தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வானங்களுக்கு மேலாய் உயர்ந்தவரே, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வமே, சர்வத்தையும் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்களேன். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினால இதுவரைக்கும் நான் வெக்கப்பட்டு போகவில்லையே, இதுவரைக்கும் நான் கைவிடப்படலையே. ஆண்டவரே, என்னை கைவிடாமல், என்னை விட்டு விலகிடாமல் எப்பொழுது என்னோடு கூட இருந்து வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சொல்லுங்களேன். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். சத்தம் உயர்த்தி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவரே. சொல்லுங்களேன். செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவரே. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவரே. சொல்லுங்களேன். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவரே. சத்தம் உயர்த்தி அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோதனை நேரத்தில் பலன் தந்தார் அவர் நல்லவரே. என்
என் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவரே. விசுவாசமா சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவரே. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நம்மை காக்கிறவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். சொல்லுங்க, நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிறவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சொல்லுங்களேன், இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்களேன், எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்பே, என் வாழ்வில் என்றும் ஜெயமே. அறிக்கையிடுவோமா? இடைவிடாமல் ஆராதிப்பே, என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே, என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே, என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவரே. விசுவாசமா இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவரே. விசுவாசிக்கிற எல்லாம் சொல்லுங்களேன், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாண்டவரே, நீ நல்லவராயிருக்கிறீரே, நீ நன்மை செய்கிறவராயிருக்கிறீரே ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த ஆண்டவர், இனிமேல் எங்களை நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். இதுவரைக்கும் எங்களுடைய துன்பத்தில் எங்களுக்கு ஆறுதலை தந்தவர், துன்பத்தின் நடுவிலே நாங்கள் போகும் பொழுது எங்களோடு கூட இருந்து வழி நடத்தின ஆண்டவர். ஓ, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த ஆண்டவர். ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலோ ஆண்டவரே, இந்த மாதத்திலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரீபாலாரா ஷதரல ரகதனர பௌலரி சந்தரு பாக்கல ரகதனரபா ஓரி கதலரபா. ஆவியானவரே, 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீபாலாரா ஷதரல ரகதனர பலவா. அவர்கள் துதி செய்ய தொடங்கியதும்
எதிரிகள் தங்களுக்குள்ளாகவே வெற்றுண்டு மடிந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் முறியடிக்க என் தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களில் யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ எத்தனை நல்லவராய் இருக்கிறீர் அப்பா, நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தெய்வம் நீர் நல்லவர், இனிமேலும் எங்களை நடத்த போகிற தெய்வம் நீர் நல்லவர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாள் வெட்கமடைவதில்லை, ஒரு நாள் நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாமல் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாமல் வழி நடத்த நீர் போதுமாக நாங்கள் காத்திருப்போம் அப்பா. உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. எடுத்தாமல் வழி நடத்துகிற தெய்வமே நாங்கள் காத்திருப்போம்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். சொல்லுங்களேன், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். உங்க சத்தம் உயர்த்தி, காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம், உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். சீக்கிரத்தில் உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்த அவர் போதுமானவராய் இருக்கிறாரு. அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார், உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம்,
ஒருவேளை ஆண்டவரே அந்த விடியலை காணும் வரைக்கும், என்னுடைய வாழ்க்கை விடுதலை அடைகிற வரைக்கும் உமக்காக முழங்காலிலே நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நிச்சயமா எனக்கான நேரம் வரும் பொழுது, நீர் எனக்கென்று குறித்திருக்கிற நேரம் வரும் பொழுது நான் பலனடைந்து எழும்புவேன், கழுகை போல உயரை பறந்திடுவேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செத்தைகளை அடித்து உயரை எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா ஆண்டவரே? ஓ ஹல்லேலூயா. விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. பலனடைவே எழும்பிடுவே, பலனடைவே எழும்பிடுவே, கழுகை போல உயரை பறந்திடுவே, கழுகை போல உயர பறந்திடுவே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்பே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. சொல்லுங்களேன். காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கான அற்புதத்தை நான் பெறுகிற வரைக்கும், எனக்கான வேலை வருகிற வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற எனக்கு ஒரு நாளும் லெச்சை உண்டாவதில்லை, ஒரு நாள் அவமானம் உண்டாவதில்லை, ஒரு நாளும் நான் தலை குனிந்து போவதே இல்லை ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய சூழ்நிலை ஆனாலும், எவ்வளோ எதிரான சூழ்நிலைகள் ஆனாலும் உமக்காய் காத்திருக்க எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறானே. இன்னைக்கு எத்தனை பேர் அற்புதத்தை பெறுகிற வரைக்கும், என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கிற வரைக்கும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் உமக்காக காத்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர். பல நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்க விரும்புகிறேன். ஆனாலும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர எதிராக எழும்பும் பொழுது அந்த சூழ்நிலைகளை பார்த்து நான் வேதனையோடு கூட இருக்கிறேனே ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அமர முடியாதபடி அந்த சூழ்நிலைகள் என்னை நெருக்கி போடுகிறதே ஆண்டவரே. இந்த நாட்கள் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இந்த நாட்கள் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை ஆண்டவரே. என் நம்பிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே. காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. காத்திருப்பே காத்திருப்பே,
அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. ஆமாண்டவரே, குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைத்திருக்கிறேன். அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் வரும் ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தாமல் என்னை வழிநடத்தின ஆண்டவர், தொடர்ந்து ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் நீர் என்னை வெட்கப்படுத்தாமல் வழிநடத்தி வாரும் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, என் குடும்பம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா. எல்லாத்தையும் நான் இழந்து போனாலும், என் உறவுகள் என்னை விட்டு பிரிந்து போனாலும், அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். என் சுக வாழ்வை சீக்கிரத்திலே நீர் துளிர்க்க பண்ணுவேன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை வெட்கமடையாதபடி செய். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கிருபையுள்ள பிதாவே, உடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களை வழிநடத்தின ஆண்டவர், இந்த புது மாதத்தை தந்து அதை காண கர்த்தர் கிருபை செய்தீர். கடந்த வாரத்தில் நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதன்படி இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரப்பா. இந்த வாரத்திலும் நீர் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோப்பா. யாரெல்லாம் இருதயம் திறந்து லீதியாலை போல கர்த்தர் என்னோடு கூட பேசட்டும், அவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி, என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் விரும்புகிறீரோ, நீர் ஆண்டவரே அந்த வார்த்தையை அவர்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சொந்த வார்த்தைகள் அல்ல, சொந்த காரியங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தில் போற்றிருக்கிறதான வார்த்தைகள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து பேசுகிறதான வார்த்தைகளை நாங்கள் பேச கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்தோம். பயப்படாதே என்ற வார்த்தையை ஆண்டவர் கடந்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி யோசுவாவை போல நாம் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நமக்கு விரோதமான சூழ்நிலையோ அல்லது விரோதமான மனிதர்களோ இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லது விரோதமான சூழ்நிலைகள் இருக்குமே என்று சொன்னால், அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். காரணம், தாவீது சொல்கிறது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அதே போல் தேவைகளை குறித்ததான, நம்முடைய வாழ்க்கைக்கான அன்றாட தேவைகளை குறித்ததான, நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான கவலைகளோ, பொருளாதாரத்தை குறித்ததான கவலைகளோ நமக்கு வேண்டாம். கடனை எப்படி அடைப்பது என்கிறதான கவலை நமக்கு வேண்டாம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் பேசினபடி கடந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வெட்கப்பட்டு போகாமல் நம்முடைய தேவைகளை அந்த ஒரு வார அளவும் கர்த்தர் சந்தித்திருக்கிறாரா? அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான காரியம், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை வெட்கப்படாமல் என்ன செய்வார்? வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனிதனுக்கும் அல்லது மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே ஆசைகள், விருப்பங்கள் இருக்கும். அப்படிதானா? எனக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே ஆசைகளும் விருப்பங்களும் உண்டு. எதிர்காலத்தை குறித்ததான திட்டமிடுதல், எதிர்காலத்தில் அல்லது வருங்காலத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்றதான எண்ணங்களை நிகழ்காலத்திலேயே சிந்திக்கிற மனிதர்கள் அநேகம் பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நாம் படித்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட இடத்துல அமர வேண்டும், அல்லது என்ன படிப்பை நாம் படிக்க வேண்டும், அல்லது எந்த வேலையிலே போய் நாம் அமர வேண்டும் என்கிறதான ஒரு திட்டமிடுதல், ஒரு ஆசையை நம்ம ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்குள்ளே என்ன செய்யும்? உருவாகும். அப்படிதானா? அப்படியா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு ஆசைகள் உண்டு. அதே போல் பெற்றோரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் எல்லா பெற்றோருக்கும் என்ன செய்யும்? இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற சில ஆசைகள் ஒருமித்து போகக்கூடியதாக இருக்கும். நன்றாக பிள்ளை என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். அப்படி தானே? நல்லா படிக்கணும்னு சொல்லி எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க. அதே போல் படிக்கிற பிள்ளைகளும் நம்ம நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும், நல்ல பெரிய சொந்த வீடு என்ன செய்யணும்? கட்டணும், நல்ல இடத்துல என் மகனுக்கோ மகளுக்கோ போய் வரன் பார்த்து திருமணங்களை என்ன செய்யணும்? செய்து வைக்கணும். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவில், ஒரு நல்ல ஊரே உத்து பார்க்குற அளவில், ஊரே ஆச்சரியப்படுற அளவில் ஒரு பெரிய அளவில் அந்த திருமணத்தை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோருக்கும் அந்த விருப்பம் உண்டு. அதே போல் தன்னுடைய கல்யாணம் என்று சொல்லி வரும்பொழுது, தன்னுடைய கல்யாணம் நல்ல பிரம்மாண்டமாக அமோகமாக நடக்கணும், நிறைய பேரை கூப்பிடணும், இன்னென்ன காரியங்கள் செய்யணும், இன்னென்ன உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு விருப்பங்கள், ஒரு ஆசைகள் அது மனிதனுக்கு உண்டு. அப்படி தானா? அப்படி ஆசைப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம பேரண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஆசைகளோடு கூட என்ன செய்வாங்க? இருந்திருப்பாங்க. அதே போல் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதான ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், யார் முன்னாடியும் தலை குனிந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளைக அவமானப்பட்டு நின்று விடக்கூடாது, கேவலப்பட்டு போய்விடக்கூடாது. என் பிள்ளைகளோ அல்லது நானோ எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு முன்பாகவும் தலை குனிந்து போய்விடக்கூடாது என்கிறதான விருப்பம், ஆசை எல்லாருக்குள்ளே என்ன செய்யும்? இருக்கும். இன்று எல்லா பிள்ளைகளும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்களை நினைப்பதும் சிந்திப்பதும் உண்டு. அதே நேரத்தில் யாருக்கும் நம்ம தாழ்ந்து போய்விடக்கூடாது, யாருக்கு முன்பதாகவும் தலை குனிந்து போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து செயல்படுத்துகிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க, கவனமாக இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். குறிப்பாக எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம், நம்மை பகைக்கிறவர்கள் முன்பதாக, நம்மை அற்பமாய் பார்க்கிறவர்கள் முன்பதாக, நம்மை அசட்டை பண்ணுகிறவர்கள் முன்பதாக, அல்லது நம்மளை அவமானப்படுத்த நினைக்கிற உறவினர்கள் முன்பாக, நம்முடைய எதிராளிகளின் முன்பாக ஒரு நாளும் தோற்றுவிடக்கூடாது என்கிறதான எண்ணங்களும், நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம நல்ல முறையில் இருக்கணும் என்கிறதான ஆவலும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. யார் முன்னாடி அவமானப்பட்டு போனாலும் அவை முன்னாடி மாத்திரம் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்கிற வைராக்கியத்தோடு வாழ்கிற எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், வெட்கப்படுகிற, அவமானப்படுகிற அந்த சூழ்நிலையை யாருமே விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு நான் வெட்கப்படணும் அப்படின்னு யாராவது விரும்புவாங்களா? நான் அவமானப்படணும்னு யாராவது விரும்புவாங்களா?
விரும்ப மாட்டாங்க. எல்லா மனுஷனுக்குள்ளாகவும் நான் நல்லா இருக்கணும், யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு போகக்கூடாது என்கிறதான ஒரு காரியம், ஒரு வைராக்கியம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இன்று நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தில் நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று பல கூட்டங்கள் நம்மை சுற்றி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நம்மோடு கூட பழகுகிறவர்கள் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அது வேலை பார்க்கிற இடமாக இருந்தாலும் சரி, படிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, நம் வசிக்கிற தெருவாக இருந்தாலும் சரி, நம் குடியிருக்கிற ஊராக இருந்தாலும் சரி, நம்மோடு கூட இருக்கிற உறவினர்களின் குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்மோடு கூட பிறந்த ஆணோ அல்லது பெண்ணோ, நம்ம கூட பிறந்த சகோதரனோ அல்லது சகோதரியோ, அல்லது நம்மோடு கூட நன்றாய் பழகுகிற உறவினர்களோ, நம் உயிராய் நேசிக்கிற நண்பர்களா யாராக இருந்தாலும் சரி, நாம் எப்பொழுது தவறு செய்வோம் அல்லது நாம் எப்பொழுது அவர்களை வெட்கப்படுத்துவோம் என்கிற ஒரு எத்தனம் பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்போ அவன் குடும்பத்தில் சண்டை வரும், எப்போ அவங்க பிரிஞ்சு போவாங்க, என்னைக்கு கண்ணீரும் கவலையோடு கூட நம்மள்கிட்ட அவங்க சூழ்நிலையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உண்மைதானா? உண்மையா இல்லையா? வேலை பார்க்குற இடத்துல எப்போ இவன் தவறு செய்வான், எப்போ இவனை மாட்டி விட்டு அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். அல்லேலூயா. ஒருத்தன் ஒரு இடத்துல கடை வச்சு நல்லா முன்னேறணும்னு நினச்சா என்னைக்கு அவன் கடையை காலி பண்ணுவான், என்னைக்கிடா வாய்ப்பு கிடைக்கும் அவனை சோலி முடிப்போன்னு சொல்லி இன்றைக்கி நம்மை வெட்கப்படுத்தக்கூடிய மனிதர்கள் என்னைக்கு இவன் வெட்கப்பட்டு போவாம் என்கிற நிலைமையில் இன்றைக்கி அநேக மனிதர்கள் நம்மை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தாவீதுக்காரன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். துன்மார்க்கன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்கள் அவர்களே அகப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெருமையினால் அநேகரை சிறுமைப்படுத்தலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கொடூரமாய் நம்மளை துன்பப்படுத்த வேண்டும் என்கிற மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். சதி மோசங்கள், சதி திட்டங்கள் நமக்கு எதிராய் தீட்டி நம்முடைய குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கங்களில் நம்மை குறித்து சதித்திட்டங்களை தீட்டுகிற மனிதர்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 5:7 நம்ம பார்க்கும் பொழுது, 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வழிகள், அதாவது மனிதனுடைய வழிகள், நம்மை சுற்றி இருக்கிற மனிதனுடைய வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள், அவனுடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாக இருக்கிறது, தன் எதிராளிகள் எல்லோரும் மேலும் சீறுகிறான். அல்லேலூயா. ஆமென். சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்ம எப்போ பேசினாலும் நம்மள்கிட்ட சீர்ற மாதிரியே என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, அவனுடைய நாவின் கீழே தீவினையும் அக்கிரமும் உண்டு. அல்லேலூயா. எப்படியா, எப்போ நமக்கு சாபம் விடலாம், என்னைக்கு அவனை சபிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மேலே பொய்களை ஊதுவதற்கும் கொடுமைப்படுத்துவதற்கும் அவர்களுடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பாம்பு எப்படி தன் நாவில் விஷத்தை வைத்து கொண்டிருக்குமோ அதே போல் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் நாவின் கீழே விஷத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா.
தீவினையை வைத்து கொண்டிருக்கிறாங்க. எப்போ சமயம் கிடைக்கும் நம்மிடத்தில் இருக்கிற அந்த தீவினையை அவன் மேலே புகுத்துவோம், அந்த விஷத்தை அவன் மேலே கக்குவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற மனிதர்களின் நடுவிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த தாவீதுக்கு இருந்ததுனால தான் அவன் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறான். சங்கீதம் 18:48 நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுமையான மனிதர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் சங்கீதம் 21:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்கிற கூட்டம் நம்ம கூட என்ன செய்கிறது இருக்கிறது. தீவினையை திட்டம் பண்ணுகிறதான கூட்டத்தின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 31:4 நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் மறைவான கண்ணி நமக்கு வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறதான கூட்டத்தின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 41 சங்கீதம் 5 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 41 சங்கீதம் 5-9 வசனங்களா வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான். அன்னைக்கு நம்ம கூட இருக்கிற, நம்ம கூட பழகுகிற, இருக்கிற, நம்மள்கிட்ட நல்லா பேசுகிற அல்லது நமக்கு விரோதமான மனிதர்கள் அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது இந்த பூமியில் அழிஞ்சு போகும், அவன் குடும்பம் எப்போ இந்த பூமியில் அழிஞ்சு போகும் என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். 6 வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறார். சில பேர் நம்ம குடும்பத்தில் யாராவது வந்து நம்மள்கிட்ட பேச வந்துட்டா போகுதும், நம்ம பேசி முடிச்சுட்டு தான் அவங்க போயிருப்பாங்க. உடனே இப்படி கூடி என்ன செஞ்சிருவாங்க, போய் அவங்க கூடலாம் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அந்த குடும்பத்து கூட யாருமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பொய்களை, வஞ்சனையை பேசுகிற ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து என்ன செய்கிறது இருக்கிறது. சொற்களினாலே நம்மை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து என்ன செய்கிறது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு என்னெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்குது அப்படிங்கிறத சேகரித்து வச்சு தெருவில் போய் தெருவில் நின்று நம்முடைய குடும்பத்தை தூற்ற நினைக்கிற, அல்லேலூயா, நம்ம குடும்பத்தை வெட்கப்படுத்த நினைக்கிற ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து இருக்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முறுமுறுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கூடி கூடி முறுமுறுத்து கொண்டுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டா போதும், அல்லது ஒரு நகை வாங்கிட்டா போதும், அல்லது ஒரு இடத்த வாங்கிட்டா போதும், அதை சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முணுமுணுப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், நிறைய குடும்பத்தில் இந்த மாமியார் மருமகளுக்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு முணுமுணுப்பு என்ன செய்யும், வரும். ஒரு நல்ல புடவை வாங்கிட்டாங்க அப்படின்னா மாமியாருக்கு என்ன செய்யாது, சில நேரங்களில் பிடிக்காது. இவ்வளோ காசுக்கு வாங்கணுமா, எனக்கு வாங்கி கொடுக்கல, நானும் பிறந்ததில் இருந்து இவனை வளர்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன், கொண்டிருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே என்ன செய்யலை அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு என்ன செய்யும், வரும். சில சகோதரிக்குள்ள ஒரு சகோதரனும் சகோதரியோ பேசலை அப்படின்னா, ஒரு சகோதரன் ஆசீர்வதிக்கும் போது இன்னொரு சகோதரன் என்ன செய்வான், சந்தோஷமாக நினைக்க மாட்டான், என்ன செய்வாங்க, முணுமுணுப்பாங்க. சில நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்ம அவங்கள்ட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணுவோம். அந்த நேரத்தில் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சொல்லுவோம், இவனுக்கு இதெல்லாம் இப்போ தேவையா, இவனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்குதேன்னு சொல்லி முணுமுணுக்கிற கூட்டங்கள் நம்மோடு கூட என்ன செய்கிறது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக இருந்து நமக்கு பொல்லாங்கை நினைத்து தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். அல்லேலூயா. எப்படியா இல்லை தாங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், நமக்கு விரோதமாகவே இருந்து பொல்லாப்பு நினச்சி ஏதோ ஒரு சின்ன பலவீனம் என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். அப்படி தானே, ஏதோ ஒரு சின்ன காய்ச்சலோ தலைவலியோ வந்திருக்கும், ஒரு வாரம் ஒரு வைரல் ஃபீவர் என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம், படுக்கையாக என்ன செஞ்சுருப்போம், இருந்திருப்போம்.
இந்த காரியத்தை கேதர் பண்ணுகிற நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷர்கள் என்ன போய் சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ அவனுக்கு வியாதி வந்துட்டான், அவ்வளோதான், அவன் இந்த வியாதியில் செத்து போயிடுவானா, திரும்ப எந்திரிச்சு வரமாட்டானா அப்படின்னு சொல்லி பொய்களை ஊதுகிற, அல்லது நம்ம எப்போ சாவோன்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு கூட்டத்தின் நடுவில் நாம் இருக்கிறோம். 9வது வசனத்தில் தாவீது சொல்கிறான், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அல்லேலூயா. எப்படியா? பிராண சிநேகிதன், உயிரா நேசித்த நண்பர்கள் தான் இன்னைக்கு நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? நிற்கிறான். என்றைக்குமே புதுசாக யாரும் நமக்கு விரோதி ஆகிறது இல்லை, விரோதமாக வருகிறது இல்லை, பொய் சொல்லுகிறது அல்ல. நம்ம கூடவே இருந்து, நம்ம கூடவே பழகி, ஒரே அப்பத்தை ஒரே தட்டில் ஒரே தாளத்தில் சாப்பிட்டவர்கள் தான் இன்றைக்கி எல்லாம் நமக்கு எதிராக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. எத்தனையோ நன்மைகளை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க, ஆனால் என்னைக்கு உங்களுக்கு தீமை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிறதான மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்டதான மனிதர்களின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நீ, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டி பேசுகிற, பொய்களை ஊதுகிற, உன்னுடைய குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கிற இந்த மனிதர்களின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை மனுஷன் எத்தனை காரியங்களை செஞ்சாலும், எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், உங்கள் தொழிலுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உங்களை வெட்கமடையாதபடி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சிஸ்டர், உங்களை சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிற தெருவில் உள்ளவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பக்கத்தில் பார்த்து கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாருடைய விருப்பமும் அதுதான், அப்படிதானா? இப்படி இருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து வாழணும், தலை குனிஞ்சு வாழாமல் தலை நிமிர்ந்து வாழணும். எத்தனை மனிதர்கள் நம்மளை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை குறித்து, இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அதை செய்வான் இதை செய்வான், இவன்கிட்ட கட்டி கொடுத்தா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாலும் சரி, அல்லேலூயா, உடைய தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்முடைய ஆசையின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம தலை குனிந்து போகாமல், நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? செய்தாக வேண்டும். அல்லேலூயா. வெட்கப்படக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்குது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நம்ம வெட்கப்படாமல் தலை குனிந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் சங்கீதத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே முற்பிதாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முற்பிதாக்களாக இருந்தவர்கள் எப்படி வெட்கப்படாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவங்க கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். தம்பி ஆலன், நீங்கள் வந்து உட்காரியா? அல்லேலூயா. ஆமாம், பாப்பாங்க எங்கே இருக்கட்டும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை
நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். தாவீது சொல்றாரு 25ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் சங்கீதம் 20வது வசனம். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். இங்கே தாவீது சொல்றாரு அந்த 20வது வசனத்தில், என் ஆத்துமாவை காப்பாற்றி. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும், என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துரு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பெருகி இருக்கிறாங்க. ரெண்டாவது, உக்கிரமான கோபத்தோடு கூட நம்மளை பகைக்க வேண்டும், வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி நம்பி இருக்கணுமா? அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வெட்கமடையாதபடி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. நான் உத்தமமாக இருக்கிறேன் ஆண்டவரே, உத்தமத்தில் நடக்கிறேன், அது மாத்திரமல்ல உங்களை நான் நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 31:1 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாமல் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது அவரை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன், இந்த என்னை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் முன்பதாக நான் அவமானப்பட்டு போகக்கூடாது, வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னால் நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீர் என்னை வெட்கமடையாதபடி செய்யும். நாள்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் நீதியிலே நடக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருந்த போதிலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள், நான் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெட்கப்படுத்தாமல் அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. ரெண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டாவதா அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 22:5 வாசிங்க. சங்கீதம் 22:5 வசனத்தை வாசிங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். போதும் போதும். ரெண்டாவது, முதல்ல நான் சொன்னேன் ஆண்டவரை நம்பணும். ரெண்டாவது, ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபிக்கணும், அவரிடத்தில் கூப்பிடணும், அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. கூப்பிடுதல் அப்படின்னு சொன்னால் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறது. அல்லேலூயா. எப்படி கூப்பிட முடியும்? ஜெபத்தில் தான் என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். தினமும் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது, இந்த சூழ்நிலைகளின் நடுவிலே நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க நீர் உதவி செய்யும் என்று சொல்லி தேவனுடைய உதவிகளை நாடுகிறவர்களாய், தேவ சமூகத்திலே போய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய், நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்தில் நித்தமும் தெரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எது நடந்தாலும் ஜெபிக்க ஒரு கூட்டம் மறந்து கொண்டு தான் இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனால் தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி ஏன் பலவிதமான அவமானங்களும் வெட்கங்களும் நமக்கு வந்தது தெரியுமா? இன்றைக்கி பல நேரங்களில் நாம் ஏன் அவமானப்பட்டு போனோம் தெரியுமா?
பல நேரங்களில் ஏன் நம்ம வெட்கப்பட்டு போனோம், பல நேரங்களில் ஏன் நம்முடைய குடும்பம் தலை குனிந்து போனது என்று சொன்னால் தேவனை தேடாமல் இருந்தது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் தங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ஏதோ பிரச்சனைகள் வரும் பொழுது தங்களிடத்தில் பணமும் தங்களிடத்தில் செல்வமும் தங்களிடத்தில் அதிகாரமும் இருக்கும் பொழுது தேவனை தேடி என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், நம்மள்ட்ட அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது, நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் பேசுவாங்களே தவிர பரவாயில்லை நம்ம தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு எத்தனை காரியங்கள் இருந்தாலும் எத்தனை சப்போர்ட் நமக்கு இருந்தாலும் முதல்ல நம்ம நிற்க வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனிடத்தில் உங்கள் சூழ்நிலைகளை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்தாமல் வழி நடத்துவார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டோம், ஜெபித்து தான் இந்த வார்த்தையை எடுத்தேன். இந்த வாரத்தில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவர் பார்க்கிறதான இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. உடனே ரிசைன் லெட்டர் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குடும்பம் அன்னைய நாளிலிருந்து அவங்க ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருந்தாங்க. அப்படி 2 சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரே இடத்துல வேலை பார்க்குற 2 பேரை குறித்து என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். வேறு வழியே இல்லை. ஒரு அவமானம், ஒரு வெக்கம். பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சடனாக நீ வேலையை விட்டு நின்று ரிசைன் பண்ணிடுன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய அவமானம். அல்லேலூயா. அந்த அவமானத்தோடு கூட இருக்கும் பொழுது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பரவாயில்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுடைய உண்மையும் உங்களுடைய நேர்மையும் பார்த்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் உறுதியாக அவங்க இருந்தாங்க. கடந்த வாரத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், யார் ரிசைன் லெட்டர் கொடுத்துருன்னு சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்டு இன்னும் 3 மாதம் நீ வேலை பார்க்குறியான்னு சொல்லி கேட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை என்னால் முடியாது. அல்லேலூயா, என்னால் முடியாது. நாம் கேட்கும் பொழுது நம்மளை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் வாயிலிருந்தே நீ வரையாமான்னு கேட்குற அளவில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நடத்துவார். அதில் அந்த சிஸ்டருக்கு விசுவாசம் இருந்துச்சான்னு தெரில, அந்த பிரதர் அதில் விசுவாசமாக இருந்தாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். அவங்களும் தேடாத நபர்கள் இல்லை, பல பேர்கிட்ட ரெக்கமெண்டுக்காக போனாங்க. நானும் போய் பல பேர்கிட்ட பேசினேன், ஆனால் எந்த காரியமும் நடக்கலை. கடைசியாக ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். யாருக்கு முன்பதாக தலை குனிந்து போனாங்களோ அவங்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து வெளியே வரணுங்கிறது தான் அவங்களுடைய ஆவல், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய ஆசை. அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்தாரு, அதன்படியே செய்தார். இன்னும் சில நாட்களில் அந்த பாண்டு முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நாளில் அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வரணும். அதுக்குள்ளே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். அவங்க விசுவாசித்தாங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. ஆண்டவர் அதன்படியே அந்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:15 நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, கர்த்தருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. யாருக்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக, யார் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, யாருடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் நீதிமான்களுடைய, அல்லேலூயா, நீதிமான்களின் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கு. நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவருடைய செவி கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்குதான். அல்லேலூயா.
இன்றைக்கி நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய செவி உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதான் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் தேவனை கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களை போய் கூப்பிடுகிறவரால் அல்ல. அல்லேலூயா. யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவை இல்லை, யாருடைய ரெக்கமெண்டும் தேவை இல்லை. தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, அவரே உங்களுக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல் சிஸ்டர் எவாஞ்சலின் அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி தான் இருந்தது. இப்போ அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களையும் வேலையிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், அவங்க இங்கேருந்து வெளியூர் போயிடணும், அங்கே போயிட்டு திரும்பலாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏதாவது ஒரு நன்மையை உங்களுக்கு செய்வார். நீங்கள் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்க, அவரிடத்துல கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களிடத்துல சொன்னேன். அந்த ஒரு வார காலம் விடாமல் அவங்க ஜெபம் பண்ணி அந்த மனிதர்களை போய் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய கண்களில் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு வாரம் போனாங்க, நீ போமா பார்த்துக்கலாம், நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் திரும்ப அவர்களே கூப்பிட்டு ஏம்மா வாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இலவசமாக அங்கேயே டெலிவரி பார்க்கறதுக்கான காரியங்களையும் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை விட ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அவருடைய கணவனார் கடந்த வாரமும் வந்தாங்க, இந்த வாரமும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. பல நாட்கள் அவங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், பல நாட்கள் ஜெபிக்கும் போது அவங்க அழுதுருக்கிறாங்க, கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியினால வெட்கமடையாதபடி கர்த்தர் இன்னைக்கு குடும்பமாய் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதே சிஎஃப்குள்ளே இருக்கும் பொழுது அவங்க வெட்கத்தோட அவமானத்தோடு கூட போயிருக்கலாம். அநேகர் அவங்க கண்பட பேசியிருக்கலாம், அவங்க காதுபட பேசியிருக்கலாம், இப்படி தான் இவன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினால கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னாங்களோ அதே இடத்துல கணவனும் மனைவியுமாய் உள்ளே போவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது, அவர் அசாதாரணமான காரியங்களையும் சாதாரணமாய் செய்கிற ஆண்டவர். எப்படி இந்த காரியங்கள் நடக்கும்? கர்த்தரை தேடும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் அவர் நடத்துவார். நம்முடைய வேலை நம்முடைய சூழ்நிலைகளை அவரிடத்தில் சொல்கிறது மாத்திரம்தான். அல்லேலூயா. பல நாட்கள் செல்வராஜ் பிரதர் அவங்க வேலையில் பல நெருக்கங்கள், அவங்கள அந்த சைடில் வேலையே பார்க்க விடாதபடி அவங்கள அநேகமாகி நெருக்கினாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கண்டிப்பாக ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை வச்சுருப்பார், உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார். சம்பள உயர்வு இல்லை, கடந்த 3 மாதத்திற்குள்ளாக 3 முறை சம்பள உயர்வு ஆண்டவர் அவர்கள் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவங்க நெருக்கத்தை மாற்றிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம கூப்பிடுகிற சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். காரணம், நம்ம நீதிமானாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு செய்யாமல் ஆண்டவர் வேறு யாருக்கு செய்ய போகிறோம்? அல்லேலூயா. அதே போல் சிஸ்டர் அருமையான அண்ணன் சாமுவேல் அண்ணன் அவங்களுடைய சாட்சிகள் சொல்லலை. ஒரு நாட்கள் கிட்டத்தட்ட 2 முறை அவங்க நினைத்திராத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தது, சம்பவித்தது. குடும்பமாக சேர்ந்து முதல் முறை தான் செய்த காரியத்திற்காக போய் நின்னோம், ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டினார். 2வது முறை நாங்கள் எதுவுமே செய்யலை, அவங்க எதுவுமே செய்யலை. ஆனாலும் வெட்கப்பட்டு தலை குனிந்து பல மனிதர்களுக்கு முன்பதாய் தெருவில் நின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், உங்கள் உண்மையை கர்த்தர் பார்ப்பார், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொன்னேன். அதே போல் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது, எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் வெட்கப்பட்டு போயிட்டான், போய் 50,000 கட்டிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு. இல்லை, எங்கே போக வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் எத்தனைத்து திட்டம் பண்ணி மேலேருந்து பார்த்து கொண்டே இருக்கிற சில மனிதர்கள், நீ இப்படி போய் செய், அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லி அதை செய்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. நியூஸில் போட்டுருவோம், அதுங்க டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். யார் தூண்டுதல் செய்தாங்க, யார் யார் எதிர்த்து வந்தாங்க, எல்லாமே பார்த்து கொண்டு இருந்தேன்.
என் இருதயம் உடைக்கப்பட்டது. அவங்க எந்த தவறுமே செய்யலை, ஆனாலும் அவருடைய அழுகை. அல்லேலூயா. அப்போது நைட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நாளைக்கு காலையில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், போன மாதத்தில் ஆண்டவர் வாரத்தில் கொடுக்கும்போது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தர் உன் சார்பில் இருந்து செய்கிற விடுதலையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிற வார்த்தையை கொடுத்தார். கொடுத்த 3வது நாளில் பிரச்சனை. நாங்கள் சும்மா ஜெபம் பண்ணணும், அமர்ந்திருந்தோம் தேவ சமூகத்தில். ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணினார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் இடத்துல சொல்லும்போது, அதே போல் பிரதர் ஜான்சன் அவர்கள் கிட்டத்தட்ட 13 நாட்களுக்கு மேலாக வேலை இல்லாமல், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது, அவங்க வேலைக்கு போனால் தான் அதெல்லாம் சமாளிக்க முடியும். 15 நாட்கள் வந்து அவங்க ஒன்றும் செய்ய முடியலைன்னு சொல்லி இருக்கும் பொழுது, அவங்களுக்காக சபையில் ஜெபம் பண்ணோம். மறுநாளே அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த தாமதத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? மாற பண்ணுவார். அந்த 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நமக்கு எதிராக யாரெல்லாம் தீமை செய்யணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய முகமும், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு சாதகமாய் தேவனுடைய முகமும் நம்மேலே இருக்கிறது. 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானாகிய நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவைகளை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. இப்போ 2வது, நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் தினமும் தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனை கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு பத்திமேயு குருடன் ஆண்டவர் போகிறார் என்பதை கேள்விப்பட்டு, இயேசு போகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவன் கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். பக்கத்தில் உள்ளவங்களாம் அதட்டுறாங்க, கூப்பிடாத, அவர் போர், அவரை துக்கப்பட்டுதாத, அவரை திரும்ப கூப்பிடாத, பிச்சைக்காரன் தானே நீ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவனை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. ஆனால் அவன் சோர்ந்து போகலை. இன்னும் அதிகமாக, இயேசுவே தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனிடமாக என்ன செய்கிறார்? வருகிறார். அவனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்தார். ஒருவேளை இவன் கூப்பிட்டு ஆண்டவர் போயிருந்தாருன்னு சொன்னால் அவன் அவமானப்பட்டு போயிருப்பான். அல்லேலூயா. ஆனால் அவன் கூப்பிட்ட குரலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருந்து, யாரெல்லாம் இவன் கூப்பிட்டா இயேசு வரப்போகிறாருன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனாங்க. வெட்கப்பட்ட நிலைமையில் இருந்ததான அந்த குருடன் அவன் சுக வாழ்வை பெற்று தேவனுக்கு பின் செல்லுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், என்ன இவா ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்டுருவாரா? இவா ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துருமா? அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அதே 34ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர், இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 2வது, நம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 3வது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவரை கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு என்ன செய்யலை? வரலை. பலவிதமான காரணங்கள் சொல்கிறாங்க, உண்மைதான், அதை மறுக்க முடியல தான். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை தேடுகிற ஒரு இருதயம் அவங்களுக்கு வேணும். தேவ பிரசன்னத்தில் போய் நிற்கணும்.
அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தார்கள். அதனால் அவங்களுடைய முகமும் பிரகாசித்தது. அவருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி எதை இழந்து போனாலும் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்து போயிடவே கூடாது. தாவீது சொல்கிறான், அவன் பாவம் செஞ்சுட்டான் ஆண்டவரே, என்ன செஞ்சுறாங்க, உங்கள் சமூகத்திலிருந்து தள்ளிடாதீங்க, உம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுறாதீங்க, நான் பாவிதான், என்னை மன்னிங்க, என்னை மீண்டும் நான் இழந்து போன ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் தேவனை தேடுகிற ஒரு இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தாதபடி நம்மளை வழி நடத்துவார். சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் தாவீதினுடைய ஜெபம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது எப்படி ஜெபிக்கிறான், அவனை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. 4ஆவதாக சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களை, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அதே போல் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அது ரெண்டாவது, அந்த தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் வந்தார்களோ அவர்கள் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை பணிந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, நம்ம காலிலிருந்து விழுகிற என்னதான், காலிலிருந்து விழுகிற தூள். இப்போ எல்லாரும் காலடி மண்ணை எடுக்கிறாங்க இல்லையா, நம்ம போன இடத்துல இருக்கிற காலடி மண்ணை என்ன செய்வாங்களாம்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கி எதிராய் வந்தவர்கள்லாம் உங்களை பார்த்து பயந்து பின்வழியாக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் பார்த்தேன், இந்த வந்து பிரச்சனை பண்ணதான அந்த பொண்ணு இப்போ இந்த தெருவிலே வராமல் 2 தெரு தாண்டி போய் அங்கே போய் கடைக்கு போயிட்டு போகிற சூழ்நிலை. அல்லேலூயா. நம்மளை வெட்கப்படுத்தி தலை நிமிர்ந்து போகலாம் நினச்சா இன்றைக்கி நம்மளை பார்க்க முடியாதபடி தலையை குனிஞ்சிட்டு என்ன செய்கிறாங்க? நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். யாரெல்லாம் முன்னாடி வந்து சவால் விட்டாங்களோ, யாரெல்லாம் முன்னாடி வந்து உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவோம், குடும்பம் அப்படிலாம் போயிடும்னு சொல்லுவாங்களோ, அவங்க குடும்பங்குட்டியோடு வந்து நம்ம என்ன செய்வாங்களாம்? பணிந்து கொள்வார்களாம். நாங்கள் பண்ணதெல்லாம் தவறு, எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நாங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களிடத்தில் வந்து ஒப்புரவாகிற அளவில் கர்த்தர் காரியங்களை மாற பண்ணவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறாங்க, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. இன்றைக்கி பல நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளும் சுற்றிருக்கிற மனிதர்களையும் பார்த்து நமக்குள்ள கலக்கமும் திகிலும் என்ன செய்கிறது? வந்துகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் நீ பயப்படுற? பயப்படாத, என் சமூகத்தில் நீ காத்திரு. நீ காத்திருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீ அன்னைக்கு என்ன செய்வ? அறிந்து கொள்வ. என்னைக்கு நான் வாழ்க்கையில் நான் குறித்த காலத்தில் உனக்கு அற்புதத்தை செய்வேனோ, எதிரான மனிதர்கள் என்னைக்கு நான் முறியடிப்பேனோ, அன்னைக்கு அவர்களுக்கு செய்யப்பட்டதை நினைத்து ஆண்டவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முதல்ல வாசித்த அந்த பகுதியில் முன்னோர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். பிள்ளை இல்லாதவனாக இருந்தான்.
எல்லா செல்வமும் இருந்ததான பிள்ளை என்கிறதான ஒரு செல்வம் என்ன செய்யலாம் அவனிடத்தில் இல்லை. அவனுடைய 75வது வயதில் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், ஆபிரகாமே குறித்த காலம் வரும்பொழுது உன்னுடைய கைகளில் குழந்தை இருக்கும். ஆனால் அதற்கான ஏதுவான சூழ்நிலை எதுவுமே இல்லை. இவன் போய் சொல்லியிருப்பான், ஆண்டவர் எனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், என்னை இப்படியெல்லாம் பெருக பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்தவங்கள்ட்ட சொல்லியிருப்பான். ஒருவேளை இவன்ட்ட அவங்க எதுவும் பேசாமல் இருந்தாலும் அவனை சுற்றி இருக்கும் பொழுதோ இல்லை அவனை தூரமாக இருக்கும் பொழுதோ 4 பேர் சேர்ந்து என்ன பேசியிருப்பான், அவளுக்கு அந்த 100 வயசு ஆக போகுது, அவளுக்கு 90 வயசு ஆகிட்டு இவனுக்கு 100 வயசு ஆக போகுது, இனிமே தான் இவனுக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லி அவமானமாக பேசியிருப்பாங்க. அது எப்படி நடக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். யார் நம்பினாலும் யார் நம்பாமல் போனாலும் அவருடைய வார்த்தையை ஆபிரகாம் நம்பினதுனால அவர் சொன்னபடியே 100வது வயதில் அவனுக்கு ஒரு குழந்தையை கற்று தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வெட்கப்பட்டு போகலை, சொன்ன மனிதர்களிடத்தில் அவன் வெட்கப்பட்டு போகலை, பலியிட போகிறான். அப்பொழுதும் சொல்கிறான், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் பலியிட்டு நாங்கள் திரும்பி வருவோம். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. ஆனால் வார்த்தையில் ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்தாதபடி அவனை திரும்பவும் அவன் சொன்ன மாதிரியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தம்பி ஒழுங்கா உட்காரு. அல்லேலூயா. 2வது ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைச்சான். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கிறுக்கு பயலை பஞ்சத்தில் போய் விதை விதைக்கியடா, இவன் எப்படி அறுத்துருவான்னு சொல்லி பார்ப்போம், இவன் ஆலயத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மள்ட்ட பேசியிருப்பாங்க. ஆலயத்துக்காக போகிற, நீ எப்படி முன்னேறுவேன்னு பார்ப்போம், எங்கள் சர்ச்சுக்கு வராமல் அந்த சர்ச்சுக்கு போகிறேன், நீ என்றைக்கு முன்னேறுவேன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிலாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி இவனை அப்படி தான் சொன்னாங்க, பஞ்சத்தில் கொண்டு போய் விதை விதைக்கிறிய, அந்த விதை நெல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் பொழுது திரும்ப போட்டிருக்கலாம், இன்றைக்கி நீ போட்ட விதை நெல்லை திரும்ப எடுக்க முடியாதே என்று சொல்லி பல பேர் அவனை வெட்கமாக பேசியிருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன, பஞ்சத்திலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செஞ்சால் 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவன் விதை நெல்லை நம்பியோ நிலத்தை நம்பியோ அவன் விதைக்கலை, ஆண்டவரை நம்பி தான் விதைச்சான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் தங்களுடைய பலன் அல்ல, நம்ம பண்ணுகிற பிஸ்னஸில் இருக்கிற அறிவில்லை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை நம்பி செய்யுங்க. ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை செய்யுங்க, ஒரு பெரிய விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், திரும்பவும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அந்த வார்த்தையை நம்பி அவன் வந்தான். இங்கே அண்ணன் எதிராக நிற்கிறான், அங்கே மாமனார் துரைச்சிக்கிட்டு வருகிறான். அந்த 2 பேருக்கும் நடுவில் மாமனார் எப்படியோ ஆண்டவர் சொல்லிட்டார், அவனை போய் நீ எதுவும் செய்யக்கூடாது, அவனை சுகமாய் அனுப்பிவிடுன்னு ஆண்டவர் சொன்னதுனால சுகமாக அனுப்பிட்டான். இப்போ அவனுக்கு ஒரே பயம், ஆண்டவரே அந்த தேசத்துக்கு திரும்ப போக பண்ணுவேன்னு சொன்னீங்க, நானும் போகிறேன், ஆனால் எங்கள் அண்ணன் என்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறான்னு சொல்லி நான் கேள்விப்படுகிறேன்னு சொன்ன உடனே அவன் வேறு எதுவுமே சொல்லலை, எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுது. நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் உம்மை விடுவதில்லை. அவன் தேவனை கூப்பிடுறான். சூழ்நிலை விரோதமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நம்பி போகிற ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் போகமாட்டேன், நீங்கள் எனக்கு சொல்லாமல் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வைராக்கியமாய் தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒதுக்கி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய சகோதரனிடத்தில் இருந்து ஒரு செய்தியை அனுப்புகிறான். அல்லேலூயா. அனுகூலமான ஒரு வாசல்களை கர்த்தர் திறந்தார். எந்த சகோதரன் கொல்றதுக்கு ரெடியாக இருந்தானோ அதே சகோதரனை ஆண்டவர் மாற்றினதுக்கு அப்புறம் இப்போ அவனை கட்டி அணைத்து தழுவி முத்தம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினா, அவரை கூப்பிட்டான், அவரை விசுவாசித்தான். அதனால கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார், அவனுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து தந்தார். அல்லேலூயா. இன்னும் நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நாம் சொல்ல முடியும்.
அவங்க யாரையுமே ஆண்டவர் வெட்கப்பட விடலை, நம்மையும் ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களில் இருந்து அந்த காலத்திலிருந்து இப்போ நாம் வாழ்கிற இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தரை நம்பி இருந்து அவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே முறையிட்டு அவருக்காக காத்திருந்து, யாரெல்லாம் அவருக்காக காத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. அந்த நாட்கள்லேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நான் கர்த்தரை நோக்கி இருந்தேன், கர்த்தர்கிட்ட முறையிட்டேன், கர்த்தருக்காக காத்திருந்தேன், ஆனால் அவர் என்னை வெட்கப்படுத்திட்டார்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் யாரெல்லாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் அவருடைய முகத்தை தேடினார்களோ, யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை தேடினார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருந்தார்களோ, யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே தம்முடைய சூழ்நிலைகளை முறையிட்டார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார் என்று காத்திருந்தார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் வழிநடத்தினது போல இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னார், கர்த்தரை நோக்கி முறையிடுவீர்கள் என்று சொன்னார், கர்த்தருக்காக காத்திருப்பீர்கள் என்று சொன்னார், தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய முகத்தையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் வழிநடத்த என் தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னார், கர்த்தரை நம்ப வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும். அவர் நமக்கு சகாயம் செய்யும் வரை, அவர் நமக்கு உதவி செய்யும் வரை, அவர் நமக்காக யுத்தம் செய்கிற வரைக்கும் அவருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தாமல் வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாரெல்லாம் நமக்கு எதிராய் வந்தார்களோ அவர்களுடைய முகம் செத்து போகுமே தவிர, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று கர்த்தருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்கான காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தாமல் வழிநடத்தி வந்துட்டேங்கப்பா, இனிமேலும் ஆண்டவரே மீதி இருக்கிற நாட்களிலும் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை அப்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, என் முகம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு எதிரான சூழ்நிலைகள், எனக்கு எதிரான மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்கு முன்பதா நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என் பொருளாதார காரியத்தில் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய தேவைகளில் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த மனுஷனுக்கு முன்பதாய் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போய்விடாதபடி, எந்த மனுஷனும் என்னை பார்த்து சொன்ன அவதூறுகளோ, என்னை சபித்த காரியங்களோ என் வாழ்க்கையில் வந்து விடாதபடி என் தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவர், என் தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. ஏழைகளுக்கு பலனாயிருக்கிற ஆண்டவர், எனக்கு நம்பிக்கையாயிருக்கிற ஆண்டவர், என்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், எனக்கு உதவி செய்வீரா ஆண்டவரே. இனிமேல் மனிதரிடத்தில் முறையிடுவது அல்ல ஆண்டவரே, எந்த சூழ்நிலை ஆனாலும் முதல்ல உங்களை தேடி வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க, உங்கள் முகத்தை தேட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைகளின் பலம் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பலம் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை. கடைசியா இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமாண்டவரே, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நீ செய்வீராக. உமக்காக காத்திருக்க, உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள, வாக்கு தத்தத்தை நம்பி முன்னேறி செல்ல, பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீரா. இந்த மாதம் முழுவதில் மாத்திரம் அல்ல ஆண்டவர், இந்த வருடம் முழுவதில் மாத்திரம் அல்ல ஆண்டவர், இந்த வாழ்நாள் முழுவதில் எந்த சூழ்நிலையில் யாருக்கும் முன்பதாக வைக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீரா. அந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் உடைய வெட்கங்களை கர்த்தர் மாற்றி போட்டதற்காக, உடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை அவர்கள் ஓட கர்த்தர் கிருபை செய்வீரா. உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் முறையிடுங்க, தேவனுக்காக காத்திருங்க, தேவனை நம்புங்க. அவருடைய முகத்தை வெட்கப்படுத்தாமல் வழிநடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒருவரை வாழ்த்தி நம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.